நண்பர்களே வணக்கம். அரசு ஊழியர்களுக்கு 53% ஜூலை 1லேருந்து இப்போ டிஏ கிடச்சிக்கிட்டு இருக்குது. அது பெரும்பாலும் டிஎன்எஸ் ரிலீஃப் வரைக்கும் எல்லாருக்கும் அது அரியர்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து 53% இருக்குது. இப்போது நவம்பர் மாதம் ஒரு நாளைக்கு முன்னாடி ஆர்பிஐ வந்து அக்டோபர் விலைவாசி உயர்வு டேட்டா அது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுபடி 6.21% கூடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது அக்டோபர் மாதம் வருடாந்திர விலைவாசி உயர்வு போன அக்டோபர்லேருந்து உள்ள கணக்குப்படினா 6.21%. நார்மலாக ஆர்பிஐ டார்கெட் வந்து 4% ±2, அதாவது 2%லேருந்து 6%க்குள்ளே வைக்கிறது. அதில் ஸ்டாண்டர்டாக கம்ஃபர்ட் ஜோன் சொல்கிறது வந்து 4%. ஸோ இப்போ இந்த கணக்குப்படி அப்படின்னா அக்டோபர் வரைக்கும் நமக்கு டேட்டா வந்திருக்கு. அதனால் இனி வர்ற 2 மாதம், அதாவது நவம்பர் டிசம்பர் விலைவாசி வந்து 4% அளவில் கூடுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து ஆனுவல் ஆவரேஜ் வந்து 3% ரைஸ் ஆகுது. அதாவது 53 வந்து 56% ஆகும் ஜனவரி 1, 2025 அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா 4% ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. காரணம் வந்து மிக அதிகமான விலைவாசி உயர்வு இந்த 2 மாதத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது அந்த அளவுக்கு. சரி, ரொம்ப கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு கம்மி. அதனால் அப்படி ரொம்ப இடப்படமாக விலைவாசியே கூடலை குறைஞ்சுன்னு சொன்னாங்கன்னா அதை நம்ம பார்க்கணும். அப்படின்னா அது டிஏ வந்து 2%ல் செட்டில் ஆகிடும். பட் இப்போ நிலைமைக்கு 3% உறுதியாக ஜனவரி 1, 2025 வரும். அதாவது 53%லேருந்து 56% மாறும். இது ஒன்று. இந்த நவம்பர் மாதம் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி நேஷ்னல் கவுன்சிலேருந்து, அதாவது ஒருங்கிணைப்பு குழு, அதாவது கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ்க்கு அரசு தரப்புலேருந்தும் ஊழியர்கள் தரப்புலேருந்தும் அது அந்த மாதிரி மீட்டிங் போடுறது உண்டு. அந்த மீட்டிங்கில் 8வது ஊதியக்குழு பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சிவகோபால் மிஸ்ராங்கிறவர், அவர் ஜென்ரல் செக்ரட்டரி இந்த ஜேசிஎம் குரூப்புக்கு, அப்படி ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அது இந்த மாதம் தெரியும். அப்போ நமக்கு தெரியும் எப்போ வந்து அரசு வந்து 8வது ஊதியக்குழு அமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது. 8வது ஊதியக்குழு உடனே அமைக்கிறாங்களா இல்லை தள்ளி போடுறாங்களாங்கிறதுலாம் வந்து இப்போதைக்கு கேள்வி. ஆனால் புதிய ஊதியக்குழு, அதாவது 8வது ஊதியக்குழு சம்பளம் 1/1/2026 உறுதியாக அரசு ஊழியர்களுக்கும் பென்ஷனருக்கும், பழைய பென்ஷன் வாங்குகிற பென்ஷனருக்கும் உறுதியாக கிடைக்கும் என்பது நம் கணிப்பு. 86 அது ஒரு கன்வென்ஷனாகவே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 1986 அது 4வது ஊதியக்குழு. 5வது ஊதியக்குழு வந்து 1996 ஜனவரி 1 பண்ணாங்க. 4வது ஊதியக்குழு வந்து 1986 ஜனவரி 1. ஸோ 5வது ஊதியக்குழு வந்து 1996 ஜனவரி 1. 6வது ஊதியக்குழு வந்து 2006 ஜனவரி 1. 7வது ஊதியக்குழு 2016 ஜனவரி 1. 7வது ஊதியக்குழு சொன்னது நீங்கள் 10 வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட கால டிஏ அதிகமான உடனே மிக விரைவில், குறிப்பிட்ட இத்தனை வருஷம் சொல்லாமல் எங்கள் இப்போ உள்ள நம்ம பே மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்கோமோ அதை மல்டிப்ளையிங் ஃபேக்டர் வச்சுக்கிட்டு, அதாவது ஐக்ராய்ட் ஃபார்முலாங்கிறது தான் அவங்க, அதாவது குறைந்தபட்ச சம்பளம் எவ்வளோ வேணும் ஒரு ஊழியருக்கு, சாப்பாடு, வீட்டு வாடகை, குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூட செலவு, இப்படியெல்லாம் ஒரு கணக்கு போட்டு அது ஐக்ராய்ட் ஃபார்முலான்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஐஎல்ஓவில் டைரக்டராக இருந்தார், இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். அந்த பேசிஸில் ஒர்க் அவுட் பண்ணி இதை நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ குறைந்தபட்சம் 18,000 இருக்கிறத வந்து நீங்கள் ரைஸ் பண்ணணும். அதாவது 10 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். புதிய ஊதியக்குழுக்கு பதிலாக இப்படி செய்யலாம்னாங்க. அரசு அதை வந்து ஏற்றுக்கலை, அதாவது ஏற்றுக்கிட்டதாக அறிவிக்கலை, அது ரிஜெக்டும் பண்ணலை, அப்படியே தொங்கல் இருந்தது. சரி, அதை செய்யலைன்னா அப்போ 10 வருஷம் முடியும் போது புதிய சம்பள விகிதம் வந்தாகணும். அதுவும் செய்ய மாட்டோம்னு அவங்க சொல்ல முடியாது. அது அரசு தரப்புலேருந்து பார்லிமெண்ட்டில் இன்னும் அட் ப்ரெசன்ட் இப்போதைக்கு நாங்கள் கன்சிடர் பண்ணலன்னு தான் சொல்லியிருக்காங்க ஒழிய கன்சிடர் பண்ண மாட்டோம்னு சொல்ல ஒன்று. இப்போது கேபினட் செக்ரட்டரியாக இருக்கிறவர் வந்து அது டியூவே வந்து 2026 ஜனவரியில் இருந்தேன், 7வது ஊதியக்குழு வந்து 2014 ஆரம்பித்தது, ரொம்ப அது அரசியல் தேர்தலுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுருந்தார். ஒரு அதை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி. ஆனால் அதில் அவர் சொன்ன கமிட்மெண்ட் வந்து
இந்த புதிய ஊதியக்குழு வர வேண்டியது வந்து ஜனவரி 1 2026 அதுக்கு டைம் இருக்குது அப்படின்னு இருக்காது. இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லும்போது பார்க்கும்போது இந்த மாத மீட்டிங்கில் புதிய ஊதியக்குழுவுக்கு உரியான தெளிவு கிடைக்கும் பெரும்பாலும். அப்படி இல்லை என்னாலும் இவங்க தள்ளி போட்டாலுமே இந்த நிதியாண்டுக்குள் நிச்சயமாக புதிய ஊதியக்குழு அமைக்கப்படும். இந்த மீட்டிங்கு பொறுத்திருந்து பார்ப்போம். அது வந்தவுடன் அதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.